நம்ம விட்டு கொடுத்து போறதுல எதுவுமே கெட்டு போறது இல்ல பல்லவி. அதுக்கு பதிலா கூடுதலா சில நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு அம்மாக்கு பதிலா 2 அம்மா கிடைக்க போறாங்க. அது நல்ல விஷயம் தானே பல்லவி? என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன் பல்லவி. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். என்ன பல்லவி? நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல விரும்பல. பல்லவி, நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க வாங்கன்னு உள்ள கூப்பிட்ட அதே வாயால வெளியே போங்கன்னு சொல்ல வச்சிடாதீங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். போதும் ஆண்டி, இனி அம்மா பத்தி நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் நானும் பேசினா என்னடா பண்ணுவேன்? நானும் அசிங்கமா பேசிடுவேன். என்னடா பேசுற? பெரியவங்க 2 பேரும் பேசும்போது ஏன் நடுவுல பேசுற? வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? போதும் போதும் நிறுத்துங்க. என்ன மிரட்டி அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகவே ஆளை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? இங்க வந்து டிராமா பண்றீங்க. பல்லவி, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே. உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான். பல்லவி, நீ நடந்துக்கிறது பேசுறது எதுவுமே அந்த ஆண்டவனுக்கு அடுக்காது. பெத்தவள வயிறேறி சமைக்க வச்சிடாத. வேண்டாம் ஆண்டி, வேண்டாம். நான் கிளம்புறேன். என்னால உங்களுக்குள்ள கோமும் வருத்தமும் வர வேண்டாம். பல்லவி, நிதானமா யோசனை பண்ணி பாருங்க. நான் வரேன். வா சந்தோஷ். ஒர்க்கை டிலே பண்ணி கஸ்டமர் கிட்ட கெட்ட பேர் வாங்குறதே உங்களுக்கு பொழப்பா போச்சு. ஒவ்வொருத்தரும் இதே மாதிரியே பண்ணா என்ன அர்த்தம்? ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதை முதல்லயே கண்டுபிடிச்சு ரெக்டிஃபை பண்ண வேணாமா? எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. முதல்ல அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு பாருங்க. சாரி கேட்கறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. முதல்ல அதை சரி பண்ணுங்க. சரி, இப்போ நான் உடனே கிளம்பி வரேன். சரி, வச்சிருப்பா. எல்லா விஷயத்துக்கும் நாம நேரில் போனாதான் ஒழுங்கா நடக்குது. காயத்ரி அம்மா, நான் ஆஃபீஸுக்கு கொஞ்சம் அவசரமா போகணும். டிஃபனை எடுத்து வையே. ரெடியா இருக்குங்க. என்னம்மா ரெடின்னு சொல்லிட்டு நீ இங்கேயே நிக்கிற? நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்ன காயத்ரி, ஏன் இப்படி எல்லாம் கேக்குற? என்ன விஷயம் சொல்லு. இல்ல, எப்ப பார்த்தாலும் இப்படி ஆபீஸ்னு ஆபீஸ் நினைப்பாவே இருந்தா வீட்ல நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள்லாம் யாருங்க பாக்குறது? காயத்ரி, அதெல்லாம் நம்ம ஸ்ரீநாத் தான் பாத்துட்டு இருக்கானேம்மா. ஸ்ரீநாத் ஓடி ஆடி வேலை செய்யறதுக்கு ஓகேங்க. ஆனா பெரியவங்களா நாம தானே சில விஷயங்களை பார்த்து ஓகே பண்ணணும். இப்போ பல்லவி வீட்டுக்கு போகணும். 2 வீட்டுக்கும் பக்கத்துல இருக்கிற மாதிரி பெருசா நல்லதா ஒரு கல்யாண மண்டபத்தை புக் பண்ணணும். இப்படி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க தானங்க பார்த்து செய்யணும். ஹலோ ராஜ்குமார், சொல்லுங்க சார். எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. நான் ஈவினிங் தான் ஆஃபீஸ் வர முடியும். எந்த பிரச்சனை இருந்தாலும் நீ பக்கத்துல இருந்து பாத்துக்கோ. என்ன? ஓகே சார். வச்சிட்டுமா? ஓகே சார். ஓகே காயத்ரி, வா முதல்ல நம்ம பல்லவி வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். சரிங்க. ஏங்க, நான் ஒன்னும் உங்க வேலையை செய்ய விடாம தொந்தரவு பண்ணிடலையே. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதுவும் ஒரு முக்கியமான வேலை தானே. இருங்க, வந்துட்டேன். என்ன, எங்க 2 பேரும் ஒன்னா கிளம்புறீங்க? பல்லவி வீட்டுக்கு போறோம் ஸ்ரீநிதி. ஓ, எதுக்கு? ஆமாம்மா, உங்க அம்மாவோட ஆர்டர். பல்லவி மேடத்தை பார்க்கணுமா, கல்யாண மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணணுமா, மற்ற எல்லா வேலைகளையும் கவனிக்கணுமா. ஏமா, எனக்கு ஆர்டர் போட்டுட்டு நீ மச நிக்கிறிய? கிளம்பு. இதோ வந்துட்டேங்க. அம்மா, ஒரு நிமிஷம். நீங்க போறதுக்கு முன்னாடி பல்லவி ஆண்டிக்கு ஒரு ஃபோன் போட்டு அவங்க இருக்காங்களா இல்லையான்னு கேட்டுட்டு போங்களேன். அப்படியா? அதுவும் கரெக்ட் தான். ஏமா, நீ கொஞ்சம் கார்த்திக் தம்பிக்கு ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுல இருக்காங்களா, நாங்க வரலாமா அப்படின்னு கேட்டு சொல்ல. சரிப்பா. சொல்லு ஸ்ரீநிதி. அம்மாவும் அப்பாவும் உங்க வீட்டுக்கு வரதா இருக்காங்க. நீங்க ஆண்டி எல்லாரும் வீட்ல தானே இருக்கீங்க கார்த்தி? வீட்ல தான் இருக்கோம். சரி, ஆண்டி மூடு எப்படி இருக்கு? வரலாமா? இல்ல, இன்னைக்கு வேணா ஸ்ரீநிதி. நாளைக்கோ நாளானிக்கோ நான் சொல்றேன். ஏ? அனுமா வீட்டுக்கு வந்துட்டு போனாங்களா?
அப்படியா? ஆமா ஸ்ரீநிதி, 2 குடும்பம் சேர்ந்து வாழலான்னு அம்மா கிட்ட அம்மா கேட்டிருக்காங்க. ஆனா அம்மா ரொம்ப கோவமா திட்டி அனுப்பிட்டாங்களா. அவங்க மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. இப்போதைக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் சரியாகட்டும். ஆன்ட்டியும் அங்கிளையும் இன்னொரு நாள் வர சொல்லு ஸ்ரீநிதி. சரி கார்த்தி, ம், நான் வச்சிடுறேன். ஓகே ஸ்ரீநிதி, பாய். அம்மா, கார்த்தி இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாருமா. ஏன்? ஏன்னா இன்னைக்கு அனு ஆண்டி பல்லவி ஆண்டி வீட்டுக்கு போயிருக்காங்களா. போய் அவங்க கிட்ட ஏதோ சமாதானமா பேச ட்ரை பண்ணியிருக்காங்களா. பல்லவி ஆண்டி கோவப்பட்டு அனு ஆண்டியை கண்ணா பின்னான்னு திட்டி விரட்டி விட்டுட்டாங்களா. அனுவை நினைச்சு பெருமைப்படுறதா இல்ல பல்லவியை நினைச்சு கவலைப்படுறதான்னு தெரியல ஸ்ரீநிதி. காஃபி சார். உள்ள வாங்க. என்ன சார், டிஃபன் எதாவது வேணுமா சார்? நான் இன்டர்காம்ல ஆர்டர் பண்ணிக்கிறேன். குட் மார்னிங் ராஜாராம் சார். குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? ஃபைன். சார். என்ன விஷம் கலந்த காப்பியா கரெக்டாக ராஜாராமனுக்கு கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன் சார். அந்த காப்பியை கரெக்டாக ராஜாராமன் சாப்பிட்டானா? சாப்பிட்ருப்பார் சார். ஒன்றும் அவசரம் இல்லை சார். காஃபி சாப்பிட்டே சைன் பண்ணலாம். பரவாயில்ல. இந்தா சார், எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வராதுல்ல? பயப்படாத, தைரியமாக போ, நான் பார்த்துக்கிறேன். ஒழிஞ்சோம். தேங்க்யூ சார். வெல்கம். சரி, அப்போ நான் புறப்படுறேன் சார். See you sir. ஆல் தி பெஸ்ட். Thanks. Bye. Hello. Yes sir, tell me. Yeah, okay. எங்க? மெஜஸ்டிக் தானே? நான் வந்துடுறேன். I'll be there in 15 minutes. Yeah. Okay. Bye. ஆமாம், ஆளை மட்டும் காட்டுங்க, முடிச்சிடுறேன். ஒரு நிமிஷம். இன்னும் சாவலியா? எப்படி? ராஜாராமன் இன்னும் சாவல. பிளான்ல இங்க தப்பு நடந்திருக்கு. இன்னும் இப்படியே எவ்வளோ நேரமாக உட்காந்துட்டு இருக்க போற? வாமா, வீட்டுக்கு போகலாம்.
பல்லவி ஆண்டி வீட்டில் நான் நடந்துக்கிட்டது உனக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிருமா. என் மேல கோவமாமா? இல்ல சந்தோஷ். பின்னமா வீட்டுக்கு போலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம். பல்லவி மனசு மாறணும், அத்தை மனசு மாறணும், இவங்க எல்லாம் மனசு மாறி 2 குடும்பமும் ஒன்று சேரணும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னு தெரியலையடா. எப்படியாவது நடக்குமா? இப்ப நம்ம கும்பிட்ட சாமி நம்மளை கைவிடாதுமா. வாமா, வீட்டில் நமக்காக ஒரு பெரியமா ரொம்ப டென்ஷனா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சந்தோஷ், ஒரு முக்கியமான விஷயம். பல்லவி வீட்டில் நடந்தது எதையும் வீட்டில் யார்கிட்டயும் சொல்லாத. சரிம்மா. என்ன நான் சொன்னது புரிஞ்சுதுல? ம். வா. வாங்க அங்கிள். எங்க போயிட்டு வரீங்க 2 பேரும்? பல்லவி வீட்டுக்கு போயிட்டு வரோம். உள்ள வாங்கண்ணே. என்னண்ணே, என்னாச்சு? உள்ள வாங்க. அது வந்து அண்ணே, இதை பாருங்க, கவலைப்படாதீங்க. பல்லவிக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் சீக்கிரமா நல்லபடியா சரியாயிடும். உள்ள வாங்க. என்னண்ணே? என்ன மன்னிச்சிடாரு. என்னண்ணே, என்கிட்ட போய் நீங்க மன்னிப்பெல்லாம்? இல்ல அனு, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டி வந்தான். நீங்க எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்கணும்? அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டீங்க? நானும் உங்ககிட்ட உண்மையை மறைச்சிருக்கேன்ல. இன்னைக்கு எல்லார் வாழ்க்கையிலும் இவ்வளவு சிக்கல் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு நானும் ஒரு வேளை காரணம் தானே அனு. இல்லண்ணே, நீங்கெல்லாம் ஏதோ நல்லதை நினைச்சுதான் இப்படி செஞ்சீங்க. ஆனா அது ஏதோ தவறா முடிஞ்சிருச்சு. இது மனுஷங்க தப்புன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் குத்தம் சொல்லிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைண்ணே. உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாம். ஒரு நல்ல நண்பனா நீங்க அவருக்கு பண்ணது சரியான விஷயம் தானே. ஆனா உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பெரிய மனசு. இந்த பக்குவமும் நிதானமும் வேற யாருக்கும் வராது. உனக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் அது நான் அவர் மேல வச்சிருக்கிற அன்பு. வேற எந்த காரணமும் கிடையாதுண்ணே. புரியுது. வாங்கண்ணே, உள்ள போலாம். வாங்க அங்கிள். கணேஷ், அனு வந்துட்டா. அனு, நீ பாட்டுக்கு என் பேச்ச கேட்காம பல்லவி பார்க்கணும்னு கிளம்பி போயிட்ட. மாத்தா என்ன உண்டில நாக்கிட்டாரு. என்னதான் பின்ன என்ன? இப்ப எதுக்கு பல்லவி வீட்டுக்கு போன? அவமானப்பட்டு திரும்பி வருவா? எனக்கு அங்க எந்த அவமானமும் ஏற்படல. அதையும் தவிர எல்லாரும் இப்படி மானம் பார்த்துக்கிட்டு ஒதுங்கி நின்னுட முடியாது. யாராவது ஒருத்தர் முன்னாடி வந்து கை கொடுத்துதான் ஆகணும். அதை பண்ற முயற்சியில தான் நான் இப்போ இருக்கேன். அனு சொல்றது கரெக்ட் தான் கணேஷ். பல்லவி மனசை மாத்துறதுக்கு அனுவை தவிர வேற யாராலையும் முடியாது. இல்ல சுந்தரம், எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஏத்தா? ஏன் அனு, நீ இப்ப பல்லவிய பார்த்து பேசினியே, பல்லவி என்ன சொன்னாங்க? அது அது வந்து சொல்லணும். 2 குடும்பமும் ஒன்னா ஒரே வீட்டில் இருக்கலான்னு நான் சொன்னேன். பல்லவி யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொன்னாங்க. யாரு? பல்லவி யோசிச்சு பதில் சொல்றேன்னு உன்கிட்ட சொன்னாங்க. இதை என்ன நம்ப சொல்றியானு?
ஆ, நடந்தது இதான் தான். உங்களுக்கு நம்பிக்கை வரலைன்னா நான் என்ன பண்றது? நில்லு சந்தோஷ், நீயாவது சொல்லு, பல்லவி என்ன சொன்னாங்க? சொல்லு சந்தோஷ். சந்தோஷ், ப்ளீஸ் பெரியப்பா, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. சந்தோஷ், பல்லவி அணுவை ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க அங்கிள். என்ன மன்னிச்சிருமா, என்னால உண்மையை மறைக்க முடியல. இதுதான் நான் அப்பவே சொன்னேன். இது தேவையான உனக்கு? தேவைதான்க்கா. அவர் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னா இதெல்லாம் எனக்கு தேவைதான். உலகத்துல பொறுமையா இருந்து எத்தனையோ பேர் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. என்னால பல்லவி மனசு கூடவா மாத்த முடியாது? கவலைப்படாதக்கா, நான் பொறுமையா இருந்து இதை சாதிச்சு காட்டுவேன். ராஜாதான்